பொதுமக்களின் கருத்துக்களுக்கும் மதிப்பளிக்கிறது புதிய தலைமுறை. அந்த வகையில் இன்றைய மக்கள் கருத்தில் செம்மரக் கடத்தலில் காவல்துறை அதிகாரியை ஈடுபட்டிருப்பது எதை காட்டுகிறது? இதுபோன்று சட்டத்திற்கு புறம்பான வகையில் செயல்படும் அரசு ஊழியர்கள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. அதற்கு அவர்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம். அதாவது அவங்களே ரெகுலேட் பண்ண வேண்டியவங்களே இதில் ஈடுபட்டாங்கன்னாக்கா யார்கிட்ட போய் அவங்க இப்போ அடுத்த இருக்கிறவங்கக்கிட்ட எப்படி அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும்? அது ஒரு பெரிய பிரச்சனையான இது. இவங்களுக்கு முதல்லையே ட்ரைனிங் ப்ரோக்ராமே தவறுன்னு என்னுடைய அபிப்பிராயம். ஒரு ஐபிஎஸ் பீப்புளோ யாராக இருந்தால் கூட அவங்கள எதெல்லாம் அவங்களுடைய வரைமுறைக்குட்பட்ட இதுன்னு பார்த்து அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராமே கரெக்டாக கொடுத்துருந்தாக்கா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. வந்தால் கூட அவங்கள ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதுவும் செம்மரக் கடத்தல்லாம் நேஷனல் ப்ராப்பர்ட்டி, அது சேவ் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், கவர்மெண்ட் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும்போது அது மாதிரி குறிப்பிட்ட கிரானைட் இது பண்ணுறாங்க, கிரானைட் இது பண்ணிருக்காங்க. அது மாதிரி இப்போ செம்மரக் கடத்தல் ரொம்ப பாப்புலராக இருக்குது. இதனால் இது நம்ம ஸ்டேட்டில் ஒன்றும் இல்லை, இட் இஸ் ரூட்டட் டு ஆந்திரா ஆல்சோ. மெயினாக பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் அவ்வளோ கிடையாது, ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள லிங்க் வச்சுட்டு இது பயங்கரமாக பண்ணுறாங்க. இது கண்டிப்பாக தடுத்து தான் ஆகணுமா. நல்ல நல்ல பிஸ்னஸ், அவங்களுக்கு மணி ஈல்டிங். இது அதை கவர்மெண்ட்டே நிறுத்தினா தான் உண்டு. கவர்மெண்ட் பீப்புளை ஹேண்டிங் க்ளவுஸாக இருக்கும்போது இதுக்கு நோ எண்டு. அதிகமாக அரசு ஊழியர்கள்லாம் அதிகமாக சீக்கிரம் சம்பாரித்து பணக்காரணமாகணுங்கிற காரணத்தினால தான் இது மாதிரி பண்ணுறாங்க. இவங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்கணும். ஏழை எளியவங்களுக்கு என்ன தண்டனையோ அதே மாதிரி அரசு ஊழியராக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, ஒரே நடவடிக்கை எடுக்கணும். நம்ம யூஎஸ் போகிறோம், அங்கே போகிறோன்னா எப்படி பாஸ்போர்ட் இருக்கோ அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு ட்ரூ ஐடென்டிட்டி கொடுத்து அங்கே அனுப்பிச்சா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸே வராது. அந்த ஐடென்டிட்டி கொடுக்கும்பொழுது எப்படி இங்கே நம்ம சென்னையிலலாம் நீ ரெண்ட்டுக்கு ஊருக்கு போனேன்னா நீ இன்ஃபார்ம் தி அட்ரஸ்ஸு, இது இன்ஃபார்ம் நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்னு சொல்கிற மாதிரி அவங்க அந்த ஆந்திராவுக்கு போகும்பொழுது எந்த ஊருக்கு போய் அந்த ஒரு தொழிலை பண்ணுறாங்களோ அந்த நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஐ எம் ஃப்ரம் சென்னை, நான் இந்த வேலைக்காக வந்திருக்கேன், இதுதான் என் ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டி இங்கே கவர்மெண்ட்டு கொடுக்குற ஓட்டர்ஸ் ஐடியோ இல்லை ஆதார் கார்டோ இல்லை கவர்மெண்ட்டே அங்கே போய் வேலை செய்கிறதுக்கு உண்டான ஒரு ஐடியா கொடுத்தா ஒரு எஃபெக்டாவோ இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போகலாம்.